நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஸ்க்ரூ டைப் பண்ணி ட்ரில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். என்ன பிராண்ட்னா ஐபில் பிராண்டு இது பண்ணேன். ஐபில் பார்த்தீங்கன்னா இதான் பேக்கிங் எல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஓகே, உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுவும் நல்லா அருமையாக தான் இருக்குது. அந்த பாக்ஸு தனியாக எடுத்து காமிக்கிறேன். ஐபில் பிராண்டோட இது போட்டிருக்காங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது அந்த பட்டன் இதோட மேலே வைத்தினாலே வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் மேலே வைத்தினா கீழே வந்துடும். நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்த உடனே வாரண்டி கார்டு. இது எப்படின்னா வாரண்டியெல்லாம் கம்மியாக தான் தருவாங்க. 6 மந்த் தான் வாரண்டி வரும். இது வந்து அலைங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ண முடியாத அளவு இந்த சைட்லலாம் இருக்கும்ல. இப்போ இந்த சைடில் ஸ்க்ரூ இருக்குன்னா இதை உள்ளாடி வச்சுட்டு இதில் மாட்டிட்டு இப்படி டைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் இது இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு என்னெல்லாம் ஸ்க்ரூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து நம்ம வுட் பாக்ஸு அந்த மாதிரி ஸ்டீலு அதில் நான் ஓட்டை போட்டிருக்கோம்ல பிட்டு. அப்புறம் இது வந்து ஸ்க்ரூ டைட்டிங் பண்ண உள்ளது. இது வந்து கன்னு, பரவாயில்ல, கன்று நல்லா இருக்குது. இது வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணுறது, பவர் சப்ளை சார்ஜ் பண்ணுறது, 12 வாட் பவர் சப்ளை தான். ஓகே, இது வந்து பேட்ரி. இது வந்து அலைங்கி, உங்களுக்கு தெரியும். இது வந்து பேட்ரி. இப்போ இது இன்சர்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இது பண்ணிட்டோம். கரெக்டாக இந்த மாதிரி வச்சு லைட்டாக இது ப்ரெஸ் பண்ணி இது பண்ணால் வரும். ஓகே, உள்ளே போயிடும், முடிஞ்சு. அப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. எந்த நைட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக, பார்த்தீங்களா, இப்போ நான் எக்ஸாம்பிள் இதில் காமிக்கிறேன். எந்த நைட்டாக இருந்தாலும் நமக்கு தெரியும் எப்படின்னு. அப்புறம் பின்னாடி வந்து சார்ஜரு பச்சை அப்படின்னா க்ரீன், எல்லோ, ரெட்டு 3 கலரில் இருக்குது. க்ரீன்னா ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. எல்லோவில் வந்துன்னா சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகிட்டு, ரெட்டுன்னா வந்து சார்ஜ் ரொம்ப லோ ஆகிட்டுன்னு அதை பார்த்து இவங்க சார்ஜ் பண்ணணும். இது வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து இது வந்து லெஃப்ட் சைடு சுற்றும். இந்த என்ன பட்டன் இருக்குல்ல, இதை இங்கே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடு சுற்றும். லெஃப்ட்டு ஸ்லோவாக காமிக்கிறேன், பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு சுற்றுதா. இனி அதேமாதிரி அந்த பக்கத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடு சுற்றும். ஸ்லோவாக காமிக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலு. இது வந்து கீழே அந்த மாதிரி. இப்போ வந்து 0.2 வச்சுருக்கோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை 0.1 ஆக்கணுன்னா ஃபாஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதான் டிஃப்ரெண்ட்டு. வேறு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, இது ஒர்த்து தான், நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு கரெக்டாக கொடுத்துப்பாங்க. அதை கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி இன்வெர்ட்டர் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். வச்சுட்டு சார்ஜர்லாம் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டூரை எடுத்து போடுவோம். ஓகே, சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ சுவிட்சு போட்டோன்னா சார்ஜ் ஃபுல்லாக இருக்குதா. ஃபுல்லாக இருந்தால் வந்து ப்ளூ கலர் லைட்டு பார்த்தோம். சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா ரெட்டு பார்த்தோம். ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ பற்றிடும். ஓகே, அவ்வளோதான் இதோட இது. அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்க்ரூ டைப் வச்சு டைப் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரூ டைப் பண்ணிட்டோன்னா கன்று இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக 5-10 ஸ்க்ரூ ஃபாஸ்ட்டாக கடன்னு டைப் பண்ணிகிட்டே போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வேணும், நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த லிங்க் உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து போடுறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணி பயனடைங்க. நல்ல ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி பேட்ரி என்ன டைப்பு அப்படி இப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த கன்னோட ஆர்பிஎம் வந்து 1400 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. 1400 ஆர்பிஎம். ஓகே, பரவாயில்ல.